Hi friends, welcome to my channel. Today நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது நீங்க வீட்ல செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. and இஃப்தார் நேரத்துல எல்லாம் இத கண்டிப்பா நீங்க செய்யலாம். இதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல ஒரு 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வீட்டில் ஒன் டைமாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதோட டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்களும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஜாலருக்குலாம் வந்து ஊற்றுறதுக்காண்டி இந்த மாதிரி கடையில் வந்து விற்கும், அதை நம்ம வாங்கிக்கலாம். இது ஜாலர் கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மாவு, அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இதில் நம்ம சேர்த்துட்டோம். இப்போ நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மாவு வெளில வந்துடும், அதனால் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆகட்டும். ஓகே, பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கணும். வெங்காயம் கூட நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். போன்லெஸ் சிக்கன் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இதை நான் 100 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சிக்கன் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. அது எல்லாமே நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வந்து வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சிக்கன்லாம் நல்லா வந்து வெந்திருக்கணும். இந்த மாதிரி உடச்சி விட்டு பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டோம். இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் இஃப்தார் நேரத்தில் செஞ்சிங்கன்னா எப்போதுமே இதான் செய்வீங்க. ஏன்னா அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம கடிக்கிறப்பெல்லாம் சிக்கனில் வாயில் தென்பட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு மசிச்ச உருளைக்கிழங்கு நம்ம இது கூட சேர்த்துருக்கோம். வேக மசிச்சு வச்சுருக்கிறத நம்ம இது கூட சேர்த்துருக்கோம். இப்போ இதையும் நல்லா அந்த ஸ்டஃபிங் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது கூட அரை எலுமிச்சை பழத்தை மேலே புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா புளிப்பு சுவையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எலுமிச்சை பழச்சாரையும் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல மாவு, அதை நம்ம வந்து ஜாலர் கப்பில் போட்டு வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி அந்த தோசைக்கல்லை வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, ரவுண்டாக போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன் வரும். பாருங்கள், இந்த டிசைன் கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கே ஈஸியாக வரும். ஸோ பார்த்தோன்னே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். 1 டைமாவது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். இதில் நம்ம எண்ணெய்லாம் ஊற்றி வந்து இதை ஃப்ரை பண்ணக்கூடாது. நம்ம ஒன்லி இதில் கீ தான் ஆட் பண்ணணும், நெய் தான் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம எண்ணெய்க்கு பதிலாக எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்தோம்ல ஸ்டஃபிங், அதை அந்த மாதிரி கார்னரில் வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி விடணும். நான் ரோல் பண்ணுறதை லாஸ்ட்டில் காட்டுறேன். இப்போ ஓகே, இந்த மாதிரி ஸ்டஃபிங் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ரோல் பண்ணணும். வாங்க ரோல் பண்ணலாம்.
இதை வந்து நான் பேன்லேயே வச்சு ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு மெத்தடும் இருக்குது. உங்களுக்கு வந்து ஹீட் தாங்க முடியல கையில் அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது நான் வந்து தோசைக்கல்லையே வச்சு தான் நான் வந்து இது ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம மேலே நெய் ஊற்றிருக்கோம். நெய் ஊற்றிட்டு அது இந்த மாவு மேலே உள்ள மாவு நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம வந்து நெய்யை ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மேலே உள்ளதெல்லாம் நல்லா செவக்கட்டும். இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல அதே மாதிரி இந்த மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாலர் கப்லேருந்து இந்த மாதிரி ஜஸ்ட் ரவுண்டு தான் நீங்கள் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்னால் நம்ம செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சைடு வெந்தால் போதும், நம்ம திருப்பி போடணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மெலிசா தானே ஊற்றுறோம், அதனால் வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கலாம். இதான் நான் சொன்ன செகண்ட் டிப்பு. பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம பேனில் எடுத்து வச்சுட்டோம். நான் சொன்ன செகண்ட் டிப் இந்த மாதிரி தான். உங்களுக்கு அதில் செய்ய டஃப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மெதுவாக கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணுங்கள். நான் ரோல் பண்ணுறதை உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதான் ஒன்றே நான் மேலே உள்ள மாவு பிஞ்சிரும். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ திரும்ப பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கணும். நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு எனக்கு ஒழுங்காக ரோஸ்ட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் நெய்யில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் திரும்பவும் செய்வேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தோசைக்கல்லை வந்து நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எல்லாத்தையும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணணும், இன்னும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும், அதனால தான். இப்போ திரும்பி நம்ம மேலே நெய்யெல்லாம் ஊற்றி விட்டு திரும்ப ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கீ ஊற்றிருக்கேன். நல்லா அந்த கீலே வந்துட்டு ரோஸ்ட் ஆகட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி, கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் செஞ்சு பார்த்திங்கன்னா உண்மையிலே ஈஸியாக இருக்கும். அண்ட் அதோட டேஸ்ட்டும் ஒர்த்தாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை சாப்பிட்றப்பலாம் அந்த சிக்கன் பீஸ் வாயில் தென்பட்டு இது ஒரு டேஸ்ட்டு சொல்லவே வார்த்தை இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இஃப்தார் இருக்கலாம், மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். ஓகே கைஸ், நம்ம சம்சா வடையெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இதை மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையிலலாம் வாங்கவே மாட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.